இந்த ஒரு வீடியோவை பாருங்க. பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவோம். ஆனா புது கட்சி தொடங்க ஐடியா இருக்குங்களா? எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவோம். 2 நாள்ல பேசுவோம். பாஜக தலைவர் தான் சந்திக்க போறோம், அது மட்டும் சொல்லிடலானே. டெல்லி பயணத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லாமே சார். டெல்லி பயணத்துக்கான காரணம் என்னன்னு என்னது, பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு அதிகாரம் குறைஞ்சிருச்சா? அப்படி எதுவும் தெரியலையே. ஆனால் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறதா பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவதுங்க, பாஜக அப்படின்ற ஒரு மத்தியில் ஆளும் அரசியல் கட்சி வந்துட்டு இது வரைக்கும் வளர்ந்து வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் அண்ணாமலை அப்படின்ற ஒரு மாபெரும் சக்தி வந்ததுக்கு அப்புறமா தான் பாஜக வந்து ஒரு 2 வருஷத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப அதிமுக கூட்டணியில் சேர்றதுக்கு சில இடர்பாடுகள் இருந்ததுனால மாநில தலைமை பொறுப்பில் இருந்த அண்ணாமலை அவர்களை மாநில தலைமையை வந்துட்டு நீக்கி வேறொரு தலைமையை போட்டு அதுக்கான வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் தீர்மானம் செஞ்சிச்சு. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு அது செல்லுபடி ஆகாமல் போயிடுச்சு. அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாரு அப்படின்னம்னா படுதோல்வியை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை அவர்களை வந்துட்டு அதிகமாக புறக்கணிப்பு செஞ்சாங்க. அதே மாதிரி அவரும் வந்து புறக்கணிச்சாரு. சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை தெரிவித்ததுக்கு அப்புறமா தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னம்னா, மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கான சரியான காலகட்டம் வந்து இது இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு பாஜகவில் இருந்த ஆதரவாளர்கள் எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. இதன் அடிப்படையில் தான் சமூக வலைதள பக்கங்களில் வந்துட்டு என்ன ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னம்னா, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு புதுசாக தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறதாகவும் இந்த ஒரு கட்சிக்கு வந்துட்டு எம்எஸ்கே அப்படின்ற ஒரு பேர் வைக்க போகிறதாகவும் வந்து தகவல் வந்திருக்குங்க. அதே மாதிரி எம்எஸ்கே அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கிருந்த கட்சியின் பேராகும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியில் வந்திருக்கு. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்காரு. உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. நம்மளும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.